வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும், ஞானிகளும், மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு இணைந்து சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இறை வணக்கம், குரு வணக்கம் இவற்றோடு இன்றைய தவ நிகழ்வினை இனிதே தொடர்கிறோம். இறை வணக்கம், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவபாலா ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்க பாடல். ஆதியெனும் பரம்பொருள்மே எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி புனர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்க பாடம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்க. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ. கண்ட பலன் என அறிய நினைந்தேனப்போ. கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்னை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறந்த முறையில் பஞ்சேந்திர தவம் நடத்திய சிவசங்கரி சிவபாலா அம்மாவை வாழ்த்துவோம். சிவசங்கரி சிவபாலா அம்மாவின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். உயர்ப்புகள், மெய்ஞானம், நிறை செல்வம், நீராயுள் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு எதுவும் ரெக்கார்டிங் இருக்குங்களாங்கம்மா சங்கரி அம்மாட்ட இருந்து? ப்ளே பண்றேன். சரிங்க, சரி, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. விளக்கத்தில் வேதம் ஏன்? மூன்றாம் நாள் சந்திரனை பல பேர் நோக்க, முதலில் சிலர் பின்னர் சிலர் கண்டோம் என்பர். தோன்றாத பலருக்கு பார்த்த பேர்கள் சுட்டி காட்ட தெரிவதுண்டு. நன்றாய் ஊன்றிப் பார்த்தும் காணாதோரும் உண்டு. உள்நாடி நிற்போர்கட்கும் இவற்றை போன்றேதான் தன்னிலையும் ஆராய்ச்சிக்கு புலப்படுவதில் வேதம் காண்பதாகும். நன்றி. வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's poem, Why There is Difference in Explanation. Maharishi says, many people look at the moon on the third day. First some people, then some people say, we saw it. Then they start giving names for which never appeared or seen. For some it is visible when someone tries to point it out or make them notice it. For some, even after watching it so deeper, it may not be visible. Similarly, same situations are faced by those taking the inner journey of consciousness. Different opinions formed based on the perceptions and the phases of their journey and they experience. The five senses work with the perceptions. Perception means the three combined principles of action, cognition, experience, and discrimination. The sixth sense is of a higher level, for in addition to the sensory perception, it has the potential to realize the self, that is, to realize the total consciousness itself. In the course of development of the sixth sense, man comes to feel that the embodiment of the soul and the living process are, in the ultimate analysis, painful and miserable experiences with ever-increasing problems. Here, let us consider the definition of soul.
soul is really life force, which is life energy, spirit. The fractional consciousness is seated within the life force particle, which is soul. Therefore, wherever the soul is mentioned, it should be kept in our mind that includes fractional consciousness within it. When a man understands the law of nature and the origin, development, and fluctuations of pain and pleasure sensations, the urge arises in him to seek liberation from the birth cycle. This is because a variety of factors keep man tied to the earth. Having felt the need for liberation, he has to adopt and undergo a well planned and systematic practice in his way of living in order to reach his goal. In the first place, he must ascertain the causes for the embodiment of the soul and then proceed to counter and clear them with perseverance and with proper method. There are three reasons for the embodiment of the soul and for his continuous birth cycle. They are psychic attachment to main materials and the enjoyment, then imprints of sins and ignorance of truth. These three reasons are described as three impurities of the soul, which is ego, imprints of sins, which is karma, and illusion. If one wants liberation from the process of embodiment, one should purify one's soul from these three kinds of blemishes. The body is only an outer expression of the soul. Unless the soul is purified from its unwanted imprints, it cannot secure liberation from the pains and miseries of embodiment and merge with the truth, which is its primordial state. Forgetfulness is the main cause of all the blemishes of the soul. The purpose of the sixth sense is to realize the self and put an end to the birth cycle. But after birth, the soul forgets the self in the intoxication of sensual pleasures. A stagnation occurs in the journey of the soul. Because of illusion, man imagines that the pleasure sensations come from external sources. Only the fluctuations in the stock of life energy and its conversion into pressure, sound, light, taste, and smell result in pain and pleasure sensations. These effects are felt by the life force as pleasure or pain in varying degrees according to the harmony with or disturbance to the whole system. Whatever the perception that is enjoyed or experienced, that duration of time becomes the strength of that quality in the personality, proportionate to the previously conditioned character. All such perceptions and experiences condition the behavior, character, and quality of the person. That which is the experience of the soul and the behavior of the soul is the quality of the person. By the force of needs, habits, and environmental conditions, the activities of the soul continue on the same path because of old imprints. So the attachment with worldly imprints becomes deeper and deeper day by day. These imprints of the activities of man, which lead to pain and misery, are not conducive to the free journey of his soul, since they obstruct or delay its spiritual advancement. All such imprints are called sins. Those who can really reveal the truth do so by their own practical knowledge. That same truth has been explained more elaborately by the intellectuals through speeches and vivid writing. In former times, there was a communication gap between those who had realized the truth and those who had not. The reason for this gap was lack of education. The gap was widened by misunderstandings because of language problems. Now, in the modern age, several sciences have been developed and the knowledge of the common man has been raised almost to the level of those who can reveal the truth. Since my consciousness reveals clearly that I am the consciousness and that it is the truth, I am gladly conveying the same truth for the realization of everyone who wishes or seeks it. These are words by our Guru Vethathiri Maharishi. Maharishi explained the truth in very simple language in order that the reader may directly and practically absorb it. As a result, the truth seekers of this age will get full benefit and satisfaction from their efforts in approaching this truth.
Thank you all for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு இசை வடிவமும் ஆங்கிலத்தில் விளக்கமும் அளித்த அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சங்கரி செந்தில் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து தமிழில் விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தனர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனையா. நன்றிகையா. அம்மா வாழ்க வளமுடன். மியூட்ல இருக்கீங்கம்மா, அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? ஐயா வாழ்க வளமுடன். நான் தொடங்குறேங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள இருபால் வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையானதொரு பஞ்ச இந்திரிய தவத்தை நமக்கு வழிநடத்திய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய ஞானக்களஞ்சிய கவி அகத்தவம் என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல ஒன்று. தொடக்கத்திலேயே மகரிஷி குறிப்பிடுறாங்க, தன்னை அறியக்கூடிய நோக்கத்துல அதற்கான பாதையில நடக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம தேடுகின்ற விஷயம் என்ன என்பதை தெரிந்து சரியான பாதையில போகும்போதுதான் அவங்க அந்த நிலையை அடைய முடியும். அது தெரியாம போறவங்க தட்டு தடுமாறி நின்னுடுறாங்க. இந்த பாடல தான் தொடங்குறாங்க இந்த அகத்தவம் அப்படிங்கிற தொகுப்பையே. தேடுகின்ற பொருள் என்ன, நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் ஏது, இதெல்லாம் நாடுகின்ற பழக்கம் சில பேரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார், உளம் நொந்து வாடுகின்றார். இது எப்படி இருக்கு அப்படின்னா மகரிஷி சொல்றாங்க, இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல முரண்பாடன்றோ அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்ப இந்த மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து சிந்தனை உயர்ந்தது, அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருந்த இயல்பூக்கம், அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா துறைகள்லயும் முன்னேற்றத்திற்கான காரணம். தத்துவத்தையும் எடுத்துக்கலாம். அப்ப அந்த காலகட்டத்துல அவரவர்கள் தெரிந்த நிலைக்கேற்ப அப்பப்ப விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறார்களோ அதற்கு ஏற்பதான வித்தியாசப்படும். ஒரு காலத்துல புத்தர் சொன்னாரு, ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. ஜீரோவா ஆசையை வச்சுக்கணும். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அன்றைய காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு அதற்கு ஏற்ப அந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட்டது, அதற்கு ஏற்ப அதனுடைய பலன்களும் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ப மகரிஷி அவர்கள் தான் வாழ்க்கை நிலை விளக்குகின்றார். அதே மகரிஷி சொல்றாங்க, எந்த செயல் எக்கருத்து எந்த காலத்துல தோன்றியதோ அது இன்னைக்கு ஒத்துக்காது அப்படின்னா தாராளமா மாத்திக்கலாம். அந்த ஒரு டிஸ்கிளைமரோடு தான் மகரிஷி சொல்றாங்க. அதனால் எந்த காலத்துல சொன்னதும் தவறல்ல, அதை பின்பற்றியவர்களும் தவறல்ல. ஆனா அன்னைக்கு ஏற்பட்ட பலன்களுக்கு ஏற்ப அவங்க அனுபவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க.
அதை பின்பற்றுகிறவர்களும் அதையே எடுத்துரைத்து வந்தாங்க. அப்பதான் மகரிஷி சொல்றாங்க, இந்த விந்தை மிகு காலம் அறிவுக்கு எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை விளக்குகின்றேன். அதையும் எப்படி விளக்குனேன்னு சொன்னாங்க, நானே அதை பின்பற்றி அதனுடைய பலாபலன்களை பார்த்து அதுல எது சுலபமாக இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கேன். தான் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறான். அப்ப அப்படி கொடுத்த பயிற்சியும் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறோமோ அதற்கு ஏற்ப கண்டிப்பாக விளைவுகள் வித்தியாசப்படும். எல்லாரும் ஒரே டொமைன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் ஓரினம், எல்லோரும் ஒரு கிளம், எல்லாரும் 6வது அறிவு படைத்த மனிதர்கள் தான். ஆனாலும் மனிதருள் வேறுபாடு இருக்கு இல்லையா? அதற்கான காரணம் 16 சொன்னாங்களா இல்லையா மகரிஷி? அந்த 7 சம்பத்துக்கள், அந்த 7 சம்பத்துக்கள்ல ஒவ்வொரு மனிதருக்கு இடையில வேறுபாடு இருக்கு. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 சம்பத்துக்கள்ல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள்களுக்கு இடையே பலவிதமான வேறுபாடு இருக்கு. அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குன்னு சொன்னாங்க மகரிஷி. ஆனா வேறுபாடு இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த அறிவின் நிலைக்கு ஏற்ப, அவரவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு ஏற்ப ஒரு விஷயத்துல விளைவிலையும் வித்தியாசம் இருக்கும். ஒரு உதாரணமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு கட்டுமான பணி நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதை நம்ம மேற்பார்வை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல வெயில் அடிக்குது. அந்த கட்டுமான தொழிலாளி ரொம்ப ரொம்ப ஸ்கூலா வேலை பார்க்கிறார். நல்ல மத்தியானம் 3 மணி வெயில், அதுல வச்சு அவர் அந்த கட்டடத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். அவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமா நின்னு பண்றார். நாம மேற்பார்வை பார்க்கறதுக்கு தான் நிக்கிறோம். ஆனா 1/2 மணி நேரத்துக்கு மேல நிக்க முடியல. வெயில் அடிக்குது, கொடை இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் நிழல்ல போய் உட்கார மாட்டோமா அப்படின்னு உடம்பு தொய்ந்து ஒரு ஓய்வை தேடுது. ஏன்? அதே வெயில் தானே, அதே உடல், அதே மாதிரி தோலின் அமைப்பு, ரத்தத்துல வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றோமே. ஆனா ஏன் இந்த விளைவுல மாறுபாடு? அவர் முதல்ல இருந்தே அந்த உடலை அந்த மாதிரி பழக்கிட்டாங்க. அவங்க உடல் அந்த சூழலுக்கு ஏற்றுக்கொள்ளது, நாம ஏற்பு இல்லை. அதே இன்னொரு வேலை ஒருத்தர் சிஸ்டத்துல உட்கார்ந்து அவ்வளவு ஃபாஸ்டா பண்றாரு. இது எதுவும் தெரியாத அந்த கட்டுமான தொழிலாளியை கொண்டு வந்து லேப்டாப் முன்னாடி உட்கார வச்சா என்ன நடக்கும்? அவருக்கு அதை பற்றி ஒண்ணும் தெரியாது. அப்ப அங்கே அதனோட விளைவுகள்ல வேறுபாடு வருகிறது. அப்ப இதே போலதான் இந்த அகத்தவத்துக்கான பல வழிமுறைகளை பல மகான்கள் அந்தந்த காலத்துல சொல்லி கொடுத்தாலும் அதை யாரு எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்? ஆழ ஆழ உயர்வு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆழ்ந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு தனதாக்கி கொள்றாங்க அவரவர்களுடைய கர்ம வினையின் தன்மைக்கு ஏற்ப. ஏன்னா கர்ம வினைகள் எப்படி வெளிப்படுங்கிறாங்க மகிழ்ச்சி? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஒரே மாதிரி இருக்கா? இல்லையா? அப்ப அதற்கு காரணம் என்ன? அவரவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப. அப்ப பயிற்சியும் அப்படித்தான். ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான விளைவுகளை சீக்கிரமா கொடுக்குது, ஒரு சிலருக்கு நாள் எடுத்துக்கொள்கிறது. அப்படின்னா காரணம் என்ன? எந்த அளவுக்கு ஆழ்ந்து அதை தமதாக்கி கொள்கிறார்கள். அப்ப அதை அடிப்படையாக வச்சுதான் மகரிஷி இன்றைய கவி ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. அந்த காரணம், அந்த மாற்றத்திற்கான காரணம். அதற்கு உதாரணமா சகஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேற ஏதாவது ஒரு நாள்ல நிலாவை பார்த்ததை பத்தி குறிப்பிடல. ரொம்ப அரிதாக தெரியக்கூடியது இல்லையா? அந்த 3ஆம் பிறை என்பது ரொம்ப சுலபமா தெரியாது. அதை பார்த்துட்டாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டேன், எனக்கு 3ஆம் பிறை தெரிந்தது அப்படின்னு. அப்ப அந்த கிடைத்தற்கரிய ஒன்றுதான் இந்த தன்னை அறியக்கூடிய பயிற்சி. அதுல ஏன் பேதம் வருகிறதுங்கிறத அந்த உதாரணத்தை வச்சு சொல்றாங்க. 3ஆம் நாள் சந்திரனை, அந்த 3ஆம் பிறையினுடைய அந்த அழகான ஒரு வடிவத்தை பல பேர் பார்க்கணும்னு பார்ப்பாங்க.
கொஞ்சம் முதல்ல பார்க்கும்போது தெரியாது, ஒரு சிலர் ஆழ்ந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, நல்லா கூர்ந்து பாருங்க, அந்த அடிவானத்துல அந்த இடத்துல தெரியுது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நன்றாக ஊன்றி பார்த்தும் பார்க்காதவங்க உண்டு. ஆனா அங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, பகலிலே மீன்கள் கிடையாது, அதாவது விண்மீன்கள் இல்லாது, பார்வை இல்லாருக்கு அவை என்றும் காணா. இல்லையா? பகல்ல பார்வை உள்ளவர்கள் பகலிலே நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. ஆனால் பார்வை இல்லாதவர்கள் இரவிலும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதே மாதிரிதான் 3ஆம் பிறை என்பது அங்க இருக்கும். ஆனா அந்த பார்க்கக்கூடிய ஆழ்ந்த நிலையோட பார்க்கக்கூடியவங்க ஒரு சிலர் பார்த்துடுறாங்க, ஒரு சிலர் சுட்டி காட்டின உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க, ஒரு சிலர் முடியவே முடியாது பார்க்க. அதை எதற்கு உதாரணமா சொல்லிட்டு இதற்கு ஓமேயம் சொல்றாங்க, உள்நாடி நிற்போர்கட்கும் இவற்றை போன்றேதான் தன்னிலையும் ஆராய்ச்சிக்கு புலப்படுவதில் பேதம் காண்பதாகும். அப்ப பயிற்சியை ஏற்றுக்கொள்வதாகட்டும், தன்னை அறிந்து தன்னை மாற்றிக்கொள்வதாகட்டும், எல்லாராலும் ஒரே போல முடிவதில்லை. அதற்கு காரணம் என்ன? அவரவர்களுடைய அறிவு நிலை, அவரவர்களுடைய கர்ம வினைகளின் நிலை, அவரவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கு. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கவங்க ஒரு 6 மாசம் பயிற்சி செய்து கூட அவர்களால் சினத்தை முழுமையா தவிர்க்கக்கூடிய நிலைக்கு போக முடியும். ஆனால் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை வருடங்கள் கழித்து கூட தன்னை அறியாமல் ஒரு சில நேரங்கள்ல உணர்ச்சி வயப்படக்கூடிய காலம் உண்டு. அதுக்குதான் சுவாமிஜி சொல்றாங்க, கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள் கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். புலன்கள் தமையும் முறையில் பழகி கொண்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலிலே சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும் அப்படின்னு ஒரு பாடலை குறிப்பிட்டாங்க. அப்போ அந்த ஆழ்ந்த அனுபவம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த வேலை செய்யும் போதும் அந்த நினைவோடு அந்த இறை சிந்தனையோடு இருக்க பழகி கொண்டால் இந்த பேதம் இல்லாமல் நாமும் நல்ல முறையில் விளக்கத்தை பெற முடியும். அதற்கான முயற்சியை ஒவ்வொரு தனி மனிதர்களும் முழுமையாக எடுக்கும் போது கண்டிப்பாக நிறைவு கிடைக்கும் என்பதை இந்த பாடலின் மூலமாக ஆழமாக குறிப்பிடுறார்கள். அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு மிகச்சிறந்த முறையில் விளக்கம் வழங்கிய நம் ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நிகழ்வின் நிறைவாக வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ரமா அம்மா அவர்களையும், உலக நலது வாழ்த்து பாட பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைத்தோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் முன்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனையை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.